வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோவில் நம்ம கர்ப்பப்பை வாய்ப்புண் அதாவது சர்விக்கல் அல்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க இதை பற்றி கேட்டதுனால நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். கர்ப்பப்பை வாய்ப்புண் எதனால் வருது, அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பப்பையோட கீழ்ப்பகுதி வெஜைனாவோட சேர இடத்த தான் நம்ம கர்ப்பப்பை வாயின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஏதாவது புண்ணு ஏற்படுறது தான் நம்ம கர்ப்பப்பை வாய்ப்புண் இல்லைன்னா சர்விக்கல் அல்சர் அந்த மாதிரி சொல்வோம். இது எதனால் இந்த மாதிரி இந்த இடத்துல புண்ணு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். வைரல் இன்ஃபெக்ஷன்னு பார்த்தா ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சிஃபிலிஸ் மாதிரியான கண்டிஷனில். அதேமாதிரி ரேராக பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர்னால கூட நமக்கு இந்த பகுதியில் புண்ணு ஏற்படலாம். சரி, இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் புண்ணு இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான அளவுக்கு வெள்ளைப்படுறது இருக்கிறது. அதாவது பீரியட்ஸ்க்கு 1-2 நாளுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வெள்ளைப்படும், பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு 1-2 நாள் அந்த மாதிரி வெள்ளைப்படுறது இருக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் படும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அதிகமான அளவுக்கு வெள்ளைப்படுறது, அந்த வெள்ளைப்படுறதோட கலரில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுறதுல ஒரு துர்நாற்று இருக்கிறது, பேட் ஸ்மெல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் நமக்கு அப்பப்போ உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கிறது. அதாவது பீரியட்ஸ் 28 நாளுக்கு ஒரு முறை வருதுன்னா 4-5 நாளுக்குள்ளார பீரியட்ஸ் முடிஞ்சிடும். அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ அப்பப்போ ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீரியட்ஸ் பட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி உடலுறவுக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆகிறது, உடலுறவு அப்போது ஒரு வலி இருக்கிறது, யூரின் போகிறப்போ வலி இருக்கிறது, அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் புண்ணு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்லேயுமே இந்த மாதிரி அதிகமான அளவுக்கு வெள்ளைப்படுறது, துர்நாற்று அடிக்கிறது, அதே மாதிரி அடிக்கடி அந்த ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறது, அதே மாதிரி உடலுறவுக்கு அப்புறம் ஒரு ப்ளீடிங் இருக்கிறது, அந்த நேரத்தில் வலி இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமாக ரொம்ப அற்புதமாக சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.